இப்போ இந்த ஒரு 9வது 120 அல்லாஹ் கடைசியாக ஒரு உபதேசம் பண்ணி தபுக்கை வந்து கன்க்ளூட் பண்ணுறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, மதீனாவாசிகளுக்கு முக்கியமான உபதேசம். மதீனாவாசிகளுக்கும் அதன் சுற்றியுள்ள கிராமவாசிகளுக்கும் அல்லாஹ்வின் தூதரை விட்டு அவர்கள் பின்தங்குவதும் அவரின் உயிரை விட தம்முடைய உயிரை பெரிதென ஆசை வைப்பதும் தகுதியானதல்ல. இது மதீனாவாசிகள் மேலே ஜிஹாத் கடமை, எல்லார் மேலேயும் கிடையாது. ஏன்னா படம் அன்றைக்கி வந்து பெருசாயிருச்சு. ஹுனைன் வாசிகளுக்கும் தாயிஃப் வாசிகளுக்கும் இவங்களுக்கெல்லாம் கடமை கிடையாது, மக்காவாசிகளுக்கு கூட கடமை கிடையாது. ரசூல்லா மதீனாவாசிகளுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய கிராமவாசிகள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு பிரியறதும் கூடாதுங்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய உயிரை விட தம்முடைய உயிரை வந்து பெருசுன்னு நேசிக்க கூடாதுங்கிறான். இப்போ இன்றைக்கி வந்து இந்த காலகட்டம் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பூனைக்கு யார் மணி கட்டுவாங்க, ரொம்ப மறுபடியும் இப்போ வந்து இந்த தீன் என்ன ஆகி போச்சு, தன்னுடைய கோட்டை வந்து தளர்ந்து எல்லாம் கீழே விழுந்துருச்சு. இப்போ மறுபடியும் தீனுடைய கட்டடம் எழுப்பப்படணுங்கும் போது இன்றைக்கி வந்து ஒரு லீடர் இல்லை ஒன்றும் இல்லைங்கும் போது இதில் வந்து இப்போ எல்லார் மேலேயும் இப்போ கடமை. இன்றைக்கி வந்து தங்களுடைய உயிரை விட மார்க்கத்தை வந்து பெருசாக தான் நினைக்கணும், தங்களுடைய சொந்த வேலைகளை விட மார்க்கத்தை பெருசாக நினைக்கணும். ஏன்னா தீனே இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி வந்து இஸ்லாம்ங்கிற மதம் தான் இருக்கே தவிர இஸ்லாம்ங்கிற தீன் வந்து எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு பார்ட்டு மக்களுக்கு மட்டும் இன்றைக்கி கடமை கிடையாது. யாராவது ஒரு ஆள் பிஸ்மில்லா பண்ணி தான் ஆகணும், யாராவது ஒரு ஆள் ஆரம்பித்து தான் ஆகணும் இந்த தீனுடைய வேலையை. அப்போ அந்த அடிப்படையில் இது நமக்கு ஒரு உபதேசம். இது ஏன் என்றால் அல்லாஹ் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து முஸ்லீம்கள் வந்து ஆசைப்படக்கூடாது ரசூல்லாவோட உயிரை விடன்னும் போது இப்போ இன்றைக்கி பொசிஷனை விட தீனை விட நம்ம ஆசைப்படக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வின் பாதையில் இவர்களுக்கு ஏற்படும் பசி, தாகம், களைப்பு, நிராகரிப்பவர்களை ஆத்திரமூட்டும் இடத்தில் கால் வைப்பது மற்றும் இவற்றால் பகைவர்களிடமிருந்து ஏற்படும் தன் துன்பமடைதல் ஆகிய அனைத்தும் இவர்களுக்கு நன்மைகளாகவே பதிவு செய்யப்படுகிறது. ஏன்னா இந்த தீனுடைய வேலை செய்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொழுகை, நோன்பு இது மட்டும் நன்மைகளாக பதிவு செய்யப்படுறதில்லை. அதுக்காக வண்டி எடுத்து கிளம்புனாங்களா அதுவும் நன்மை, பிரயாணம் பண்ணாங்களா அதுவும் நன்மை, ஒரு கம்ப்யூட்டர் நோண்டினாங்களா, ஒரு புக்கு படித்தாங்களா, அந்த இடத்துல போனாங்களா, இந்த தொட்டதெல்லாம் நன்மைங்கிறான். நீங்கள் எதை செஞ்சாலும் சரி இது நன்மையாகவே நான் எழுதிட்டு இருக்கிறேன், அதனால் நீங்கள் இந்த வேலையில் நான் இறங்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு படிப்பினே அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரின் கூலியை வீணாக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியோடு இந்த தபுக்குடைய இந்த நிகழ்வுகள் இன்ஷா அல்லாஹ் இதோட முடியுது.